நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை பகுதியில் தொடர் நிலச்சரிவால் சாலை போக்குவரத்து முற்றிலுமாக தடைப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் முத்துப்பாண்டியிடம் கேட்டு பெறலாம். முத்துப்பாண்டி, வணக்கம். இந்த மாஞ்சோலை பகுதியை பொறுத்தவரைக்கும் போக்குவரத்தானது இந்த நிலச்சரிவு போன்ற காரணங்களால் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருப்பது உள்ளிட்ட செய்திகளை தொடர்ந்து நாம் பதிவு செய்து வருகிறோம். இந்த நிலையில் தற்பொழுது அந்த மாஞ்சோலை பகுதியில் என்ன நிலவரம் இருக்கிறது, பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரிஜா. திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் காக்காட்சி, நாலுமுக்கு, ஊத்து, மாங்குளை போன்ற 4 கிராமங்களில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட தேயிலத்தோட்ட தொழிலாளிகள் இருக்கிறார்கள். அது கடந்த சில நாட்களாக 3 நாட்களாக அதிகமான மழை பதிவாகி இருக்கிறது. கனமழை அங்கு 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. அதன் மட்டும் இல்லாமல் அந்த தொடர் மழை காரணமாக அந்த மலைப்பகுதியில் உள்ள மலைச்சாலைகள் பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு, அந்த மண்ணு கல்லு போன்றவற்றை அந்த சரிந்து சாலையில் விழுந்திருக்கிறது. அதன் மட்டும் இல்ல, சுமார் மண்ணிட்டாறு அந்த ஊட்டு பகுதியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர்கள் இருந்து பார்த்தீங்கன்னா சாலைகள் முற்றிலும் சேதம் அடைந்திருக்கிறது. அந்த மழை நீரால் அந்த தார் சாலைகள் அடித்து அந்த சாலை முற்றிலும் சேதமடைந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த 3 நாட்களாக அந்த தேயிலத்தோட்ட தொழிலாளிகள் யாருமே வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அங்கு தொலைத்தொடர்பு சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது. 2 நாட்களாக மின்சாரம் இல்லாமல் அந்த மக்கள் ஒரு கடுமையான ஒரு அவதிக்குள் அறிவித்தார்கள். அவர்களை தொடர்ந்து தொடர்ந்து கொண்டு வருகிறோம். ஆனால் அவர்களை தொடர்ந்து இல்லை. அவருடைய உறவினர்களை தொடர்ந்து கொண்டு இருக்கும்போது 3 நாட்களாக அந்த மக்கள் யாரும் வெளியே வரவில்லை. அரசு பேருந்து இயங்கப்படவில்லை. ஒரு நாளைக்கு 2 பேருந்துகள் இயங்கப்படும். ஆனால் அந்த 2 பேருந்துகளும் கடந்த 3 நாட்களாக இயங்கப்படவில்லை. இந்த மக்கள் அங்கிருந்து மேலே இருப்பவர்கள் தன்னுடைய உறவினர்கள் வீட்டுக்கோ அல்லது அவர்களுக்கு குழந்தைகளை தொடர்பு கொள்ள முடியாத நிலை இருக்கிறது. அதன் மட்டும்தான் கீழே அவர்கள் கடந்த ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக மேலே கீழே வந்ததும் மேலே செல்ல முடியாத ஒரு நிலை இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இருபுறம் மக்கள் கடுமையான ஒரு சிரமத்திற்குள் ஆளாகி இருக்கிறார்கள். கடந்த 3 நாட்களாக அந்த பகுதிக்கு எந்த அரசு அதிகாரிகளும் செல்லவில்லை. அங்குள்ள பணிகள் அந்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள், என்ன நிலைமை இருக்குது கூட இந்த அரசு அதிகாரிகள் யாரும் கேட்கவில்லை என்று அவர்களுடைய உறவினர்கள் குற்றச்சாட்டுகிறார்கள். அதன் மட்டுமில்ல, இன்று காலை சுமார் ஒரு 10க்கும் மேற்பட்ட அவருடைய உறவினர்கள் ஒரு காவல்களை எடுத்து தற்போது மேல சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த ஓட்டுநர்கள் கேட்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மாதுளையிலிருந்து அந்த மணித்தார் அறிவிக்கும் மேல மாதுளை வரைக்கும் சுமார் நாங்கள் சாதாரண 1 மணி நேரத்தில் சொல்லும், இப்பொழுது 3 மணி நேரம் ஆகிறது என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த சாலை முழுவதும் ஆங்காங்கே மரங்கள் கிடக்கிறது, கல்லு போன்றவற்றை இருக்கிறது. வண்டி செல்லும்போது ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருப்பது. இந்த சாலைக்கு பலமுறை அரசு தரப்பிலிருந்து அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள், இந்த சாலை போட வேண்டும் என்று. ஆனால் இன்று வரை அரசு எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அங்குள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வைக்கிறார்கள். தொடர்ந்து அந்த மழைக்காலங்களிலிருந்து நாங்கள் கடுமையாக ஒரு சிரமத்தை சந்தித்து வருகிறோம். கீழையும் செல்ல முடியவில்லை, மேலையும் வர முடியவில்லை என்று அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். இதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த அடிப்படை வசதிகள் இல்லை. அரசு தரப்பில் எந்த உதவிகள் செய்யவில்லை. தொடர்ந்து அங்காங்கே மழை பகுதியில் அந்த நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த மரங்களை அப்புறப்படுத்துவதற்கோ அல்லது அந்த சாலைகள் செய்வதற்கோ போதிய வசதிகள் இல்லை என்று அவர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இன்று காலை நிமிஷம் மூலமாக நமது பாராட்ட பணிமனை மேலாளரிடம் ரமேஷனிடம் தொடர்பு கேட்கும் போது அந்த சாலை முற்றிலுமாக மோசமடைந்திருக்கிறது. அந்த சாலை சரி செய்தால் மட்டும்தான் மேலே பேருந்து செல்ல முடியும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த சாலையை சீரமைப்பு பணியை விரைந்து எடுக்க வேண்டும் என்று அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துப்பாண்டி. தொடர்ந்து இந்த மாஞ்சோலை பகுதியில் அதீத கனமழையால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். நான் மாஞ்சோலை இருக்கேன். நான் 60 வயசு 65 வயசாச்சு எனக்கு. ஆனால் அங்கெல்லாம் வாழ்ந்துருக்கோம். இவங்க போன சனிக்கிழமை கீழே வந்தேன். அதனால் புயல் மேலே செல்ல முடியாத வசதியே இருக்கும். ஆனால் மாஞ்சோலை, காக்காட்சி, நாலுமுக்கு, ஊத்து, போதையாறு வரைக்கும் ஆள் இருக்கு. எங்களுக்கு எந்த உணவுப் பொருளும் எதுவும் கொண்டு கொடுக்க முடியல. அரசு யாரும் எதுவும் செய்யல. ஆனால் ரோடு போட்டு 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் இந்த புயல்னால ரோடு போயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நேற்று தனியார் வாகனங்கள்ல நாங்கள் இப்போ 5000 ரூபா கொடுத்து வாடகை கொடுத்தா போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அன்றைக்கி 6 நாள் அடுத்த வீட்டில் தான் உட்காந்துருக்கோம். எந்த வசதினா இப்போ பொம்பளையால் மட்டும் அங்கே இருக்குது. ஆனால் கரண்ட் இல்லை, கவர்லாம் போய் 6-7 மாதம் ஆச்சு. அதையும் சரி பண்ண மாட்டேங்காங்க. எந்த தொடர்பு சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கும். சாப்பாட்டு கூட வழியில்லாத சூழ்நிலை அங்கே என்ன நடக்குது. பொங்கல் மட்டும் இருக்குது, யாரும் தெரியல. இதே போல் பெண்கள் நிறைய இருக்காங்க.
யாருக்கும் என்ன பேசுறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது. அரசு தரப்புலேருந்து யார் இதில் எந்த உதவி இல்லை. பஸ்ஸை கேட்டால் இப்போ டிஎஸ்பி சொல்லுங்க, வார சொல்லுவாங்க, எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு தெரியல. நாங்கள் இப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரு 6-7 பேர் சேர்ந்து 5000 ரூபா கொடுத்தா தனியார் வாங்குற போதுக்காக நிற்கும். சாப்பாடு கூட வழி இல்லாமல் அங்கங்கே மக்கள் இருக்குது. அன்றாட வேலைக்கு போனால் தான் எங்கள் பிழப்பு. இதுக்கு அரசு யாராவது தலையிட்டு உடனடி நடவடிக்கை எடுத்து எங்களை கொண்டு போகிறதுக்காக வழி பண்ணுங்க. இது தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.